ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூரோ 2024 சீரீஸ் பார்ட் 3 தான் இது. ஸோ இந்த மேட்ச் போர்ச்சுகல் ஜார்ஜியா அண்ட் நம்ம தான் இந்த குரூப்லேயே ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, ஒரு சாயந்தரம் நடக்கிற ஒரு மேட்ச் இது. ஸோ அவங்க டீம்லேயே ஜார்ஜியா வெர்சஸ் போர்ச்சுகல். நல்ல டீம் ஜார்ஜியா. அடிப்பாங்களா இந்த வாட்டி? எப்படி பார்த்தாலும் நம்ம குவாலிஃபை டு ரவுண்ட் ஆஃப் 16 தான். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த மேட்ச் நல்லா போகுது. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொனால்டோ கிட்ட பால் வந்துருச்சு. அவர் ட்ரிபிள் பண்ணிட்டே போகிறாரு. ஸோ ஒரு ட்ரிபிள் பண்ணுறாரு. நிறைய சென்டர் பேக் அவரை ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கோல் அடிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கோல் அடிக்க முடியலங்க. ஸோ இது ஒரு கார்னர் கிக். அடிப்பாங்களா? ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிருக்கார், ஓட்டாவியோ. ஓ மை காட், ரூமன் டியாஸ். ஸோ பால் ஓட்டாவியோ கிட்டே. ஓட்டாவியோ ஃபஸ்ட்டு கோல் அடிப்பாரா? ஓட்டாவியோ தாங்க ஃபஸ்ட்டு கோலு. போன ஆடினா கோல் அடிக்கலை. போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு கோல் அடிக்கிறது இல்லை பாவம் ஒன்று. இந்த வாட்டி அவர் கோல் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல கம்பேக் ஓட்டாவியோ. ஒரு நல்ல பிளேயருங்க ஓட்டாவியோ. ஸோ இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ போகிறாங்க. இப்போது ஓட்டாவியோ கிட்ட தான் பால். ரஃபேலியாவோ கிட்ட பால்ஹீனோ கிட்டேருந்து இதாக இருப்பா டியாகோ சம்திங் யாருக்கு தெரில. ஸோ அவர் நல்லா எடுத்துன்னு போகிறாரு. கோல் அடிப்பாரா? நமக்கு கோல் தான் முக்கியங்க. ரொனால்டோ ஒரு கோல் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். அடிச்சிட்டாருங்க கோலு. ஒரு பேர் கூட எனக்கு தெரிலங்க. பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட் ஹாஃப்ல 2 கோல் அடிச்சிட்டோம். ஸோ சூப்பர். ஸோ இந்த கோலை பார்க்குறோம், சரியான கோலுங்க அது. ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஜார்ஜியாவோட லெஃப்ட் விங் பார்த்தீங்கன்னாக்கா சரியான பேருங்க. ஜார்ஜியாவோட லெஃப்ட் விங் அவர் சூப்பராக ஆடுவார். இப்போது நமக்கு என்னப்பா ஃப்ரீ கிக். அவங்களுக்கு ஃப்ரீ கிக்கு. ஸோ ரொனால்டோ ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. அவரை ட்ரிபிள் பண்ணுற ரொனால்டோ கண்டிப்பாக கோல் அடிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது கோல் தாங்க. ஐயோ கோல் இல்லையா? ஓ ஷிட். சார் ரொனால்டோ கோல் அடிப்பார் ஆச்சுங்க. ஸோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். இந்த ஆஃப் சைடு வந்தாலே ஒரு தலைவலிங்க. எல்லாருக்குமே ஒரு தலைவலி ஆஃப் சைடு வந்தாலே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. ஓட்டாவியோ கிட்ட தான் பால் போகுது. பட் அவர் ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர். ரொனால்டோ கிட்ட இப்போ பால். ரொனால்டோ ரீசெண்டாக ரோபோட்லாம் தோக்க வச்சுருக்காங்க. கேட்க வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ ரொனால்டோ ஜியூவிக்கு. ஐயோ சே நாங்கள் கீழே விழுந்தாரு. ஆஃப் டைம் முடிஞ்சிச்சா? ஸோ பரவாயில்ல, ஆஃப் டைமில் 2 கோல் ஒரு நல்லது தான். 2-0. இப்போ செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓட்டாவியோ கிட்ட பால். ரொனால்டோ கிட்ட கொடுக்குறாரு. ரொனால்டோவும் ஏதோ ட்ரை பண்ணுறாரு புதுசாக. ரொனால்டோ கிட்ட பால். போகிறாரு. ஓ மை காட். ஸோ போகிறாரு. பட் அடிப்பாருன்னு தெரியலையே. ரொம்ப பீக் டைமுங்க அது. அடிக்கலை. ஐயோ ஏன் ரொனால்டோவுக்கு என்ன ஆச்சு இந்த மேட்ச்சில்? இந்த வாட்டிமா ரொனால்டோ கோல் அடித்தே ஆகணும். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கிட்ட பால் இருக்குது. இப்போ பால்ஹீனோ. இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட பால். ஓ இல்லையா, அது வேறு யாரோ போல். ஸோ இதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்போ தள்ளிட்டே போகிறாரு. என்ன பண்ணுவார்? யார்கிட்ட கொடுப்பாரு? இல்லை அவரை கோல் அடிப்பாரா? அச்சோ கோல் இல்லைங்க. கார்னர் கிக்கு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஒரு கிக் விட்டார். பேப்பே அடிப்பாரா? பேப்பேக்கா கடிச்சிட்டாருங்க கோலு. ஐயோ பல நாள் கனவு நிறைவேறிடுச்சு. என்ன மாதிரி ஒரு பண்ணுற செலிப்ரேஷனுங்க. இந்த கோலை பார்த்தே ஆகணுங்க. அடித்தாரு ஒரு கிக்கு. அவர் வந்துட்டு ஒரு சைடில் ஒரு கிக்கு விட்டாரு பாருங்க. ஈஸியஸ்ட்டு கோலுங்க. நான் நினச்சிருந்தா கூட அந்த கோல்க்கு ஸ்டாப் பண்ணிருக்கலாம். என்ன மாதிரி செலிப்ரேஷனுங்க.
ஸோ இன்னும் ரொனால்டோ மட்டும் கோல் அடிக்காமல் இருக்கிறாரு. ஸோ நம்ம தொடர்ந்து வந்த 2 மேட்ச்சில் யாருமே கோலே அடிக்கலை. நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் இந்த மேட்ச்லேயும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்னும் 20 நிமிஷம், அதாவது இதை பொறுத்த வரைக்கும் 20 செகண்டில் கோல் அடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 20 செகண்டுன்றது பார்த்தா செகண்ட்ஸ் மாதிரி தான் இது போகுது. ஸோ இங்கே ஒரு சலசலப்புங்க. இங்கே இப்போ கோல் கீ ஸ்டார்ட்டு கிக் பண்ணுறாரு. ஐயோ பின்னாடி போச்சே, இது கோல்கள் அச்சிட போகிறாங்க. பேப்பே 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 இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் கோல் அடிக்க முடியாதுடா. பெஸ்ட்டு சென்டர் பேக் ஆஃப் ஆல் டைம். ஸோ ரொனால்டோ கிட்ட பால் போதே தவிர பக்கத்தில் வரைக்கும் போகிறாரு, கோல் மட்டும் அடிக்க மாட்டாரு. அடிச்சாருங்க கோல். போனா இருப்பாங்க ஜியூவிக்கு பல ஃபேன்ஸ் வச்சு நம்ம எடிட் பண்ணலான்னு இருக்கிறோம். இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே அடிக்கிறார் ஒரு கிக்கு, செம கிக்குங்க, சரியான கிக்கு, சைடு கிக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் தான் இருக்கும், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் நம்ம கோலே அடிக்க முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது. இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் ஐ திங்க் ரவுண்ட் ஆஃப் 16 தான். ரவுண்ட் ஆஃப் 16லேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபைனலில் போய் ஜெயிக்கணுங்க. ஒரு கோலுங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜோன் நியூஸ் யார் அது, நியூஸ் யாருன்னு தெரில, ஜோன் நியூஸ் சாரி ஸ்பெல்லிங்லாம் தெரிலங்க. ரொம்ப தூரத்துலேருந்து நான் அந்த மேட்ச்சை வந்துட்டு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் விளையாடுறது தான். ஃபீஃபா மொபைல் ட்ரை பண்ண சொன்னீங்க, ட்ரை பண்ணியாச்சு. சீரீஸே எடுத்துகிட்டு இருக்கோங்க, முடிஞ்சிச்சு. போர்ச்சுகல் 5 ஜார்ஜியா 0. ஸோ மேட்சோட சம்மரி வரும், மேட்சோட சம்மரி பார்க்குறோம். போர்ச்சுகல் 5 ஜார்ஜியா 0. ரவுண்ட் ஆஃப் 16க்கு போர்ச்சுகல் செலக்ட் ஆகிடுச்சுங்க. ரவுண்ட் ஆஃப் 16ல் பார்ப்போம்.